Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான Thank You for Coming அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது ஒரு அடல்ட் காமெடி படம், அதனால நிறைய அடல்ட் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் வரும். பார்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க இப்பயே வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லா ஃபேரி டேல் ஸ்டோரியிலயும் ஒரு விஷயம் காமனா இருக்கும். இளவரசியை தேடி இளவரசர் வருவாரு, ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிப்பாங்க, இப்படிதான் தொடங்கும். ஆனா என்னோட ஸ்டோரி வேற மாதிரி தொடங்குச்சு, வேற மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது டிராமாலாம் நடந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு ரிஷி கிட்ட குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரும் பூஜைலாம் பண்றாரு. இந்த பழத்தை ஒய்ஃபை சாப்பிட சொல்லுங்க, குழந்தை பிறந்துரும் அப்படின்ற மாதிரி தராரு. நம்ம ஹீரோயின் இங்க காக்கா வேஷம் தான் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா பழத்தை சாப்பிட்டாலாம் குழந்தை பிறக்காது, ரெண்டு பேருமே செக்ஸ் வச்சுக்கிட்டா தான் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க விளையாட்டுத்தனமா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்க ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இதை கேட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு கனிகா அப்படின்றது, ஹீரோயினோட அம்மா பேரு பல்லவி அப்படின்றது. இப்ப அம்மாவும் பாட்டியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்ல பேசணும் அப்படின்ற மாதிரி வர வச்சிருப்பாங்க. என்ன பொண்ணு இப்பெல்லாம் பேசுறா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கேக்குறாங்க. கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே செக்ஸ் எஜுகேஷனை சொல்லி கொடுக்கலான்றதுக்காக தான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இருந்தாலும் பிரின்சிபல் இருக்காங்கல்ல, இதெல்லாம் எங்க ஸ்கூல் ஏத்துக்காது, உங்க பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் நின்னு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸ்டேஜ்ல பேசினதுக்காக எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேக்குறாங்க. இருந்தாலும் இவங்க பேசினது எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்துருது இல்ல, அதே விஷயத்தை வச்சு ஹீரோயினை எல்லா பசங்களும் சேர்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மாமா தான் இருப்பாங்க. அடிக்கடி வேற யாரு கூடயாவது டேட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் குவார்டர்ஸ்ல இருக்கவங்களும் கவனிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஹீரோயின் வளர்ந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு 18 வயசு ஆயிருது. ஹீரோயின் ஒரு பையனை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு அந்த பையனை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் செக்ஷுவலா தான் இவங்க கிட்ட மூவ் பண்றான். செக்ஷுவலா மூவ் பண்ணாதான் லவ் ஃபார்ம் ஆகும் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அவன் கிஸ் கேட்கும் போது இவங்களும் தந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இன்டிமேட்டெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் கலர்ற மாதிரிலாம் பண்றான். அவன் கிட்ட இருந்து முழு பிளஷரும் கிடைச்சிருக்காது. அதனால ஹீரோயினும் அவனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு ப்ரொஃபசர் கூட பழகுறாங்க. அந்த ப்ரொஃபசருக்கு ஏறக்குறைய 50 வயசுக்கு மேல. அவரை நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. இதை பார்த்து இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. உன் வயசுல எனக்கு பையன் இருக்கான், அதனால தானே நீ யோசிக்கிற, எனக்கு நல்லா புரியுது, இருந்தாலும் கடைசி வரைக்கும் உன்னை நான் நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களும் ஓகேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் இவரோட அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. என்னடா பொண்ணுக்கு இன்னுமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் வராங்க. சரியா கண்ணு தெரியாது போல உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவரும் அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எந்திரிக்கிறாரு. பார்த்தா முதுகு பிடிச்சுக்குது. இவரெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிப்பாங்க. அதனால இவர் கூடயும் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இப்ப ராகுல்னு ஒரு நபர் கூட பழகிட்டு இருக்காங்க. இந்த ராகுல் கிட்ட அடிக்கடி ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவர் பெருசா விரும்பவே மாட்டாரு. இப்பயும் ரொமான்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. எப்பவுமே இதே நினைப்பு தானா, வேணா விடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது மூலியமா இவரை விட்டும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிருவாங்க. ஏறக்குறைய ஹீரோயினுக்கு 30 வயசு ஆயிருச்சு. ஹீரோயினுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எப்பயோ கல்யாணம் ஆயிருக்கும். ஒருத்தவங்களோட பேரு ருஷி அப்படின்றது, இன்னொருத்தவங்களோட பேரு டீனா அப்படின்றது. அந்த ருஷியோட ஹஸ்பண்ட் பேரு கரண் அப்படின்றது. அவரும் இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவங்களுக்கு பார்ட்னரே கிடைக்கல, அதெல்லாம் இவங்க சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்ப வேக்சிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கிட்ட வந்திருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலயும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப பிரைவேட் பார்ட்ட பாக்குறாங்க. என்னமா காடு மாதிரி இருக்கு, இங்கேயும் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. வலி தாங்க முடியாது, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்பதான் ராகுல்னு ஒருத்தர் கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்காங்கல்ல, அந்த லேடியை திரும்பி கூப்பிடுறாங்க. அந்த இடத்தையும் கிளியர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடியும் அந்த இடத்தை கிளியர் பண்றாங்க. வலியால ஹீரோயின் துடிக்கும் போது தான் நமக்கு டைட்டில போடுறாங்க. ஹீரோயினுக்கு இன்னியோட 32 வயசு ஆக போகுது. ஹீரோயினுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் வரப்போறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ல டீனான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரூபியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் அந்த ரூபியா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் அர்ஜுன் அந்த இடத்துக்கு வராரு. அர்ஜுனை பார்த்தோன்னா இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா அர்ஜுன் தனியா வந்திருக்க மாட்டாரு, அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருப்பாரு. இதை பார்த்தோன்னா இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்ன தனியா வருவன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு 32 வயசு ஆயிடுச்சு, பாதி ஆன்டியா மாறிட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 25 வயசு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்தாலும் ஹீரோயினுக்கு கேட்டிருக்கோம். ஹீரோயினும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களை சமாதானப்படுத்துறாங்க. சீக்கிரமா கேக்க வெட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேக்க வெட்ட வச்சிடுறாங்க. ஹீரோயினும் ரிலேஷன்ஷிப்க்கு யாருமே இல்லன்னு வருத்தப்பட்டு இருக்காங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜீவன் ஒன்னதான் சுத்தி சுத்தி வருவான், அந்த ஜீவனை ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படியா சொல்றீங்க, ட்ரை பண்ணி பாத்துறலாம்னு சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் ஜீவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு.
அம்மா தங்கச்சி தூங்குறாங்க, நீ சைலண்டா ரூம்குள்ள வான்னு கூட்டு வந்துடுறாரு. இவங்க செடியூஸ் பண்ற மாதிரிலாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ரொம்ப அப்ராணியா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. என்ன உனக்கு பிடிக்கும்லான்னு கேக்குறாங்க. பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி உனக்கு என்ன ஆசை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சொல்றாரு. சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆர்வமா கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நந்துகிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க இருந்து கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க. அப்பதான் தெரியாதனமா ஜீவனோட அம்மா காலை மிதிச்சிடுறாங்க. இப்ப முழிச்ச அம்மாவும் இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் பர்த்டே ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் சமாளிச்சிடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கார்ல ஏத்திடுறாரு. இந்த நிலைமையில இவங்களை விட முடியாதுல்ல, அதனால வீடு வரைக்கும் கூட்டு வந்து டிராப் பண்றாரு. இதுக்கு மேல நான் போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்புறாங்க. ஈரின் அம்மா இப்ப கூட டேட்டுக்காக ஒருத்தரை வர வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈரின் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப கிச்சன் ஏரியாவுக்கு வராங்க. அங்க இருக்க பாட்டி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ரிலேஷன்ஷிப் எதுவுமே அமையல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, கல்யாண வயசு ஆயிடுச்சுல, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. திரும்பி ஆரம்பிக்காதீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி ஈரினும் அப்செட் ஆயிடுறாங்க. ரூமுக்கு படுக்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஸ்டெப்ஸ்ல நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்லிப் ஆகி ஆடகுடமா ஸ்டெப்ஸ்ல இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஈரின் இறந்த மாதிரி எல்லாருமே போட்டோ எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஈரின் இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர லவ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பாவம் வாழ வேண்டிய பொண்ணு இப்படி அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு கற்பனையா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. பார்த்தா கால்ல கட்டெல்லாம் போட்டுக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்பதான் பாட்டி கிட்ட பேசுறதுக்காக கீழே வராங்க. ரிலேஷன்ஷிப் இல்லாம வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிருப்பாங்க. அதனால ஈரினும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜீவனை ஓரளவுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப ஜீவனுக்கு கால் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. அவரும் சந்தோஷமா சரி அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டிடுறாரு. பாட்டி கிட்ட சொன்னோம்னா பாட்டியும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. டீனாவோட பொண்ணு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷனா இருக்கும். இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. ஈரினோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்பதான் நேகான ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஸ்கூல் டைம்ல பயங்கர சீன் போடுற பொண்ணா இருப்பாங்க. இப்பயே ஈரினை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவ கமிட்டட் ஆயிட்டா, இவளுக்கு சீக்கிரமே ஒரு பெரிய பணக்காரர் கூட கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நேகாவும் மேற்கொண்டு பேசாம இங்க இருந்து அமைதியே கிளம்பி போயிடுறா. இப்பதான் நமக்கு ரூபியாவை காட்டுறாங்க. ரூபியாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் பேரு ரோகன் அப்படின்றது. உன் அம்மா உன்னை விட ஆட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப அந்த இடத்துல பேசிட்டு இருக்க அம்மாவும் நமக்கு காட்டுறாங்க. பொதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ரிச்சுவல் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கேங்ல ருச்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதெல்லாம் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து எல்லா வேலையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பேக் தராங்க. ஈரினும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. முழுக்க முழுக்க செக்ஸ் டாய்ஸா இருக்கு. இதுதான் எங்களோட கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த 2 ஃப்ரெண்டுமே சொல்றாங்க. இப்ப ஈரினும் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. ரொம்ப டைட்டா இருக்கு. இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ்ல டீனாவை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் ஆனவங்க போல. இன்னும் 2 பேர் தான் பேரா இருக்காங்க. அந்த 2 பேருக்குள்ளேயும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஈரின் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஒரு குக்கிங் சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூபியா கூட சேர்ந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபியாவும் ரோகனை லவ் பண்றத பத்தி சொல்றாங்க. அவன் பிசிக்கலா மூவ் பண்ணணும்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவசரப்பட்டு மட்டும் பிசிக்கலா மூவ் பண்ணிராத, 100% அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் பிசிக்கலா மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு ரூபியாவும் கேட்டுக்கிறாங்க. என் அம்மா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, ரூபியாவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே அந்த இடத்த வச்சு ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஈரின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அர்ஜுனை கவனிக்கிறாங்க. அர்ஜுன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ரொம்ப வயசானவ மாதிரி இருக்கேனா, என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. என்ன ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத 2 ஃப்ரெண்ட்ஸும் கவனிக்கிறாங்க. இங்க என்ன பண்ற, வேகமா வான்ற மாதிரி கூட்டு போயிடுறாங்க. இப்ப ராகுலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. இவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இங்க இருந்து இவங்களை தள்ளி கூட்டு போயிடுறாங்க. இப்பதான் இவங்க இருக்காங்கல்ல, ப்ரொஃபஸரை பாக்குறாங்க. ப்ரொஃபஸர் ஒரு புக்கோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தராரு. இதை மட்டும் படிச்சனா நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்றத புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஜீவன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஜீவன் வந்தோன்னா இவரும் ப்ரொஃபஸர் பேசுற மாதிரி பேசுறாரு. ஓஹோ, நீங்க தான் ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி ஜீவனும் நார்மலா பேசிட்டு போறாரு. இவங்களோட எக்ஸ் எல்லாருமே நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு வாட்டி யோசி அப்படின்ற மாதிரி தான் இன்டைரக்டா சொல்றாங்க. இது ஈரினுக்கும் தெளிவா புரியுது. இப்ப ஜீவன் ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்காக ஒரு வீட்டை கிஃப்ட் பண்றாங்க. அந்த வீட்ல வச்சு சில வீடியோவும் எடுத்திருப்பாங்க. அதை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. ஜீவன் தான் வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ற மாதிரி கூட்டு போறாரு. இதுதான் நம்மளோட ஆளு, இதுதான் நம்மளோட பெட்ரூம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் கொஞ்சம் எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணாலும் நமக்காக இவ்வளவு பண்ணிருக்காருல அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்ப திரும்பி சரக்கு அடிச்சு ஜாலியா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க.
இப்பதான் அந்த ரூபியா இருக்கா பாத்தீங்களா, ரோகன் வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறா. இன்னும் அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா வருத்தப்படுறா. ஈரினும் பயங்கரமா இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஈரினுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி இருப்பாங்க. மறுநாள் காலையில அந்த ரூம் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் போதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஈரினும் கண் முழிக்கிறாங்க. அப்பதான் உடம்புல ஒரு Dress கூட போட்டு இல்லாம இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. நைட் யார் கூடயோ ஒண்ணா இருந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. நைட் ஒண்ணா இருக்கும் போது உங்களுக்கு ஃபுல் பிளஷர் கிடைச்சிருக்கும். ஜீவன் மூலியமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இது ஃபுல் பிளஷர் கிடைச்சிருச்சா, நீ ரொம்ப லக்கி தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா யோசிக்கும் போது தான் ஜீவனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருது. இது டவுட்ல இருக்கியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. அந்த ஹோட்டலே ருச்சியோட ஹோட்டலா தான் இருக்கும். ஆனா நாங்க சிசிடிவி எல்லாம் ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ருச்சி சொல்றாங்க. கண்டிப்பா நீ ஜீவன் கூட தான் ஒண்ணா இருந்திருப்ப, நீ ஜீவன் கிட்டயே போய் பேசு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப ஈரினும் ஜீவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. பையனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியல போல அப்படின்ற மாதிரிலாம் ஜீவனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜீவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களும் எழுப்பி விடுறாங்க. இப்ப வேகமா அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு இவங்க லைட்டா ரொமான்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுலயே அவருக்கு லீக் ஆயிருது. இத பார்த்து இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல மொத வாட்டி ரொம்ப க்ளோஸா டச் பண்ணல, அதனால தான் இப்படி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு, அப்ப நேத்து நைட் ரூம்ல இருந்தது இவர் கிடையாது அப்படின்றத ஈரினும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ரூம்னு ஆரம்பிச்சியே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் இல்லனா வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்ல 3 எக்ஸுமே அப்ரோச் பண்ணாங்க பாத்தீங்களா, அத பத்திலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கிஃப்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் அந்த ப்ரொஃபசர் தந்த டைரியும் எடுத்து பாக்குறாங்க. அது சுயசரிதமா தான் எழுதி இருக்கு. என் வாழ்க்கையில ஒன்ன மட்டும் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எழுதி இருக்காரு. இது இவங்க படிக்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க அந்த புக்ல இருக்கிறத படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள ஒரு ட்ராலில உட்கார வச்சு ரூமை நோக்கி தள்ளி கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவரை பாக்குறதுக்காக போனோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப 3 பேருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளிய இருக்க பூவை பாக்குறாங்க. இத அழகா தலையில வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்து தலையில வச்சுக்கிறாங்க. இப்ப அவர்கிட்ட பேசுறதுக்காக உள்ள நுழையிறாங்க. அவரு பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவங்களை விட வயசுல ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க. அவர் டைரியில ஈரின் பேரை குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. அதே டைரியை இந்த பொண்ணுக்கும் கொடுத்து வச்சிருக்காரு. சோ எல்லார்கிட்டயும் இதே பிட்ட தான் போட்டு ஏமாத்துறான் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்களும் கோவமா வெளியே வந்துடுறாங்க. கண்டிப்பா இந்த ப்ரொஃபசர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்த மெசேஜை காட்டுறாங்க. ராகுல் இந்த இடத்துக்கு வா, நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பாருக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறதுக்காக வராங்க. வந்த லேடியை பாக்குற ஈரின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அது லேடி கிடையாது, ராகுலா தான் இருப்பாரு. இவங்க அடிக்கடி க்ளோஸா இருக்கலாம்ன்ற மாதிரி வரும்போதெல்லாம் இவர் விலகி விலகி போனார்ல, அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். இவர் ஊரை விட்டு கிளம்ப போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லணும்ன்றதுக்காக தான் ஃபங்க்ஷன்ல வச்சு சொல்லலாம் நினைச்சிருப்பாரு. அங்க சொல்ல முடியல, அதனால தான் இங்க வச்சு சொல்றாரு. இது மூலியமா ஈரினுக்கு நடந்ததுக்கு இவரும் காரணம் இல்லன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவர் இப்ப டிரான்ஸா இருக்கார்ல, நீ என் கூட பழகுனதுக்கு அப்புறம் இப்படி மாறினியா இல்ல பழகுனதுக்கு முன்னாடியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் கூட பழகிட்டு இருக்க காலத்துல தான் இப்படி மாற ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஒருவேளை அர்ஜுனா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அர்ஜுன் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த டைம் அர்ஜுன் என் கூட தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இவரை பிளைட் ஏத்தி அனுப்பி விட்டுறாங்க. அந்த இடத்துல வச்சு நேகாவை மீட் பண்றாங்க. நேகா இப்ப செம்ம டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ ரூம்ல இருக்கும் போது பேசலான்றதுக்காக வந்தேன், நீ கதவையே திறக்கல அப்படின்ற மாதிரி நேகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேகாவும் ஃப்ரெண்டும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க திறந்திருக்கவே மாட்டாங்க. இவங்களும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கதவு திறக்கிற சவுண்ட் கேட்கும். கதவை திறந்து யார் வெளியே வந்தா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. கதவை திறந்து கரண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வெளியே வந்திருப்பாரு. அதாவது ருச்சியோட ஹஸ்பண்ட் தான் வெளியே வந்திருப்பாரு. இது அவர் வெளியே வந்தாரா அப்படின்ற மாதிரி ஈரின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா, கரண் எதுக்காக வெளியே வந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்க கேட்கறதுக்கெல்லாம் ஈரின் பதில் சொல்ல மாட்டாங்க. சில விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அவர் கூட சேர்ந்த மாதிரி பேசி விளையாண்டதுலாம் இவங்களுக்கு தோணுது. ஈரினும் ருச்சியை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜீவன் கிட்ட இருந்து கால் வருது. கரண் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், அந்த ஸ்டேட்டஸ்ல நீ குடிச்சிட்டு பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்படியான்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. ஆமா, அவன் ஷூ எப்படி உன் கால்ல வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவங்களும் நடந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போதையில இருக்கும்போது அவரோட ஷூ எல்லாம் கால்ல போட்டிருப்பாங்க. இவங்க போதையில நிறைய பேசியிருப்பாங்க. போதையில இருக்க அவரும் இதெல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பெட்ல படுக்கிறதுக்காக வருவாங்க. இவ்வளவுதான் ஈரினுக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன தகவல் அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த ஜீவன் இருக்காரு பாத்தீங்களா, பேசி அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் காருக்குள்ள இருக்க பேக் எடுத்து போலீஸ் பாக்குறாங்க. முழுக்க செக்ஸ் டைஸா இருக்கு. என்ன சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. இவரும் பேக்கை வாங்கிட்டு ஈரின் கிட்ட வராரு. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க.
இதுக்கப்புறம் நம்ம சேர்றது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் இதை கேட்டு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றாரு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஏற்கனவே 2-3 வரனே பெண்டிங்ல தான் இருக்கு, நான் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப ட்ரெயின் பிடிச்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ரூபியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ரூபியாவும் ரோகனும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த வீடியோவா தான் இருக்கும். ரூபியா என்ன சொல்றாங்கன்னா, பிளான் பண்ணி என்னை ஏமாத்தி இருக்கான், நான் நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசலாம் நினைக்கும் போது இந்த வீடியோவை லீக் பண்ணிருக்கான், என்ன அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. உன் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரூபியா ரொம்ப பயப்படுறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் உன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிறேன், தப்பா மட்டும் எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஈரன் சில விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஈரன் கிட்ட ஒருத்தன் க்ளோஸா இருந்தா பாத்தீங்களா, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றானா, அவ சரியான ஸ்லட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த விஷயத்தை தள்ளி இருந்து ஈரனும் கேட்டுருவாங்க. என்ன மத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் அவன் சொல்லி பரப்பி விட்டுருப்பான்ல, அதனால ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ஸ்லட் அப்படின்ற மாதிரி இவங்களை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈரனும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தோன்னு ரூபியா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ரூமுக்கு போன யாரோ ஒருத்தர் தான் தப்பா நடந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ரூமுக்கு கரண்ட் மட்டும் தானே போயிருக்காரு, அதனால அவர் தான் தப்பா நடந்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. என் வாழ்க்கையை கெத்துட்டியே அப்படின்ற மாதிரி தான் அடிக்கிறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு டீனா வந்துடுறாங்க. என் பொண்ணு கிட்ட கண்டதை சொல்லி நீ தான் அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்ட, இப்ப அவ என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இவங்களும் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஈரனோட பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பேத்தி மேல கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரன் அம்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டரா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் உங்களால் தான்மா, நீங்க தான் என்ன இப்படி மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நானும் கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழணும் தான் நினைச்சேன், ஆனா உன்னோட அப்பா தான் சொல்லாம கொள்ளாம விட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் உன்னை தனியாளா வளர்த்தேன், அதுக்கப்புறமும் உன்னோட லைஃபுக்காக நிறைய சீரியஸான ரிலேஷன்ஷிப்பா ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல, போக போக தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, சிங்கிளா இருக்கிற மாதிரி எதுவுமே வராது, அதனால தான் நான் சிங்கிளாவே இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சோகமா சொல்றாங்க. 90% ஆண்களால பெண்களுக்கு ஃபுல் பிளஷரே தர முடியாது, நம்ம தான் நமக்கு துணையா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் ஈரனோ சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க டயர்டான மாதிரி அந்த பெட்ல படுத்துருவாங்க. கரண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பெட்டை விட்டு எந்திரிச்சிருவாரு. இவங்களை நல்லபடியா படுக்க வச்சிருவாரு. போத்தி எல்லாம் விட்டுட்டு கதவை சாத்திட்டு கிளம்பி போயிருப்பாரு. இவங்க மட்டும் தான் தனியா இருந்திருப்பாங்க. ஒரு பாட்டை வச்சிடுறாங்க. பாட்டை வச்சதுக்கு அப்புறம் இவங்களே தான் மாஸ்டர்பேட் பண்ணிருப்பாங்க. சோ அதுல தான் இவங்களுக்கு ஃபுல் பிளஷரே கிடைச்சிருக்கும். இப்பதான் நம்ம மட்டும் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கோம் அப்படின்றது இவங்களுக்கு கிளியர் ஆகுது. இப்ப அம்மாவை பார்த்து நீங்க சொன்னது சரிதாமா அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஒரு கார் இருக்கும், அந்த கார் எடுத்து தான் கிளம்புறாங்க. என்ன சொல்லிட்டு போனா அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. அது எப்படி சொல்றதுன்னு அம்மாக்கு தெரியல. அம்மாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரனும் முதல்ல ருச்சியை பாக்குறதுக்காக தான் வராங்க. அந்த இடத்துல பார்த்தா கரண் மட்டும் தான் இருக்காரு. என் ஒய்ஃப் என்னென்னமோ சொல்லி சண்டை போட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கே இப்பதான் எல்லாம் கிளியர் ஆச்சு, உன் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. ஒய்ஃப் ஸ்கூல்ல தான் இருப்பாங்க. இப்ப ஈரன் வேகமா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி டீனா யோசிச்சிருப்பாங்க. அதனால பிரின்சிபல் கிட்ட பேசி பொண்ணை மன்னிப்பு கேட்க வைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ரூபியா இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா ஈரன் வந்து இந்த இடத்துல தடுத்துறாங்க. ஈரன் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன் ஏமாத்தி இவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சான் பாத்தீங்களா, அதுக்கும் இவங்க மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஆயிருக்கும். இப்ப அந்த பையன் இங்கதான் இருக்கான். அந்த பையனை திட்டுற மாதிரி இவங்களும் பேசுறாங்க. நடந்த விஷயத்துல ரூபியா மேல தப்பு இருக்குன்னா ரோகன் மேல தப்பு இல்லையா, அவன் தான் லவ் பண்றேன்னு சொல்லி இப்படி ஏமாத்தி இருக்கான், வீடியோவையும் லீக் பண்ணிருக்கான், அவனுக்கு தான் நியாயமா நீங்க தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு தப்பை வச்சு ரூபியாவை எப்படி நீங்க ப்ளேம் பண்ணிட்டு இருக்க முடியும், ரூபியா தான் ஹையஸ்ட் மார்க் வாங்கி இருக்கா, இங்க இருக்க பல பேருக்கு அவளால வேலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரனை சீட் பண்ண நபரும் இங்க தான் இருக்காரு. இவனுக்கு கூட ப்ராப்பர் வேலை இல்ல, ரூபியாவோட கம்பெனில நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரணும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் இவ்வளவு நேரம் பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. இப்பதான் இவரும் பேசி உண்மையெல்லாம் புரிய வச்சிடுறாரு. இப்ப ரூபியா இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. கனிகா சொன்னது கரெக்ட் தான், நான் எந்த தப்புமே பண்ணல, நான் எதுக்காக சாரி கேட்கணும், என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பசங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இவன் மேல எந்த தப்புமே இல்ல, ரோகன் மேல தான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பிரின்சிபலாலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, மேற்கொண்டு ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரனை மட்டும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாங்க. அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஈரனை தூக்கிட்டு போய் அங்க இருந்து கிளியர் பண்ணி விட்டுறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்களை பத்தி தெரிய வந்துருது இல்ல, இவங்களை பார்த்து இவங்க கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. திரும்பியும் இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் மேற்கொண்டு சீரியஸான ரிலேஷன்ஷிப்காக எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. அம்மா மாதிரி நம்மளும் சிங்கிளா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களோட ரூம்க்கு வந்து பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்டு பிடிச்ச விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட ஃபேரி டேலோட முடிவு அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.